Hello friends, welcome to Ask Recipes. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே சுவையான வெஜிடபிள் பிரியாணி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நான் இன்னைக்கு வெஜிடபிள் பிரியாணி பிரஷர் குக்கர்ல செஞ்சிருக்கேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். குக்கர்ல 3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெயும் நெய்யும் ஈக்குவலான ரேஷியோல சேர்த்துக்கலாம். இது கூடவே பட்டை வகைகள் எல்லாமே சேர்த்துக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். இப்போ 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா தின்னா ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க, அப்பதான் சீக்கிரமா வதங்கி வரும். இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வரணும், அப்பதான் பிரியாணியோட டேஸ்ட் நல்லா இருக்கும். அதே மாதிரி பிரியாணிக்கு நல்ல கலர் கொடுக்கறது இந்த வெங்காயம் தான், அதனால நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதுலயே 2 ஸ்பூன் நல்லா தாராளமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை சுத்தமா இருக்கக்கூடாது, அந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இதுல 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி புதினா மல்லியை நல்லா பொடியை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி நல்ல குழைவா வதங்கி வரணும், அந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, தக்காளி நல்லா குழைவா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட கரம் மசாலா இல்லைன்னா நீங்கள் பிரியாணி மசாலா கூட சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்க, நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இதில் தயிர் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. தயிர் எந்த திப்பியும் இல்லாமல் நல்லா வதக்கி வரணும். பாருங்க, நல்லா வதங்கிடுச்சு. இதில் உங்களுக்கு தேவையான காய்கறி எல்லாமே பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. நான் கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். இது கூடவே 10 நிமிஷம் சுடு தண்ணியில் ஊற வச்ச மீல் மேக்கரை நல்லா தண்ணி எல்லாத்தையும் பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அந்த காய், மீல் மேக்கரோட அந்த மசாலா எல்லாமே ஒன்று சேர கலந்து வரணும், அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி. நான் 2 கப் அரிசி எடுத்திருக்கேன், அதனால் 4 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். நான் இன்னைக்கு சாப்பாட்டு அரிசியில் தான் செய்ய போகிறேன். நான் 1/2 kg ரேஷியோவில் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா 30 நிமிஷம் ஊற வச்சு சாப்பாட்டு அரிசி சேர்த்துக்கலாம். இது கூடவே அரை எலுமிச்சப்பழம் பிழிஞ்சு சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். இந்த ரேஷியோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். இப்போ குக்கர் மூடி 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் எல்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ரைஸ் நல்லா சூப்பராக வெந்திருக்கும். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்குன்னு. அவ்வளோதான், ரொம்பவே சூப்பராக வெஜ் பிரியாணி ரெடி பண்ணியாச்சு. இதை நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா யாஸ்ட் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.